நம்ம இன்றைக்கி நைட்டு வந்து ஓட்ஸ் தோசை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இது வந்து 100 உலக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 போட்டிருக்கேன். எனக்கும் என் தங்கச்சிக்கும் 2 இது போட்டிருக்கேன். 1 உலக்கு போட்டாலே 3 தோசை வரும். அப்போ 2 உலக்கு போட்டால் ஆளுக்கு ஒரு 3 தோசை. ஓட்ஸ் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதில் வெந்தயமும் லைட்டாக மிளகும் சேர்த்துருக்கேன். இதில் அடுத்து என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றத நான் அப்புறமா இதை அரைச்ச பின்னாடி தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து பச்சை மிளகா சீரகமும் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அரைக்க போகிறோம். அதுவே எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்ல தண்ணி இருக்கும், அதை நல்லா வடித்து விட்டுட்டு ஓட்ஸ் மட்டும் போடுங்க. இப்போவே நம்ம தண்ணியோடு போட்டோம்னா அப்புறம் மாவு எவ்வளோ கெட்டி பதத்தில் வருதா இல்லை தண்ணி பதத்தில் வருதா நமக்கு தெரியாது. அதனால நம்ம இப்போவே தண்ணியோடு போட வேண்டாம். தண்ணி அவ்வளோவா இல்லை, ஃபுல்லாகவே கெட்டியாக தான் இருக்குது. அதனால் அப்படியே நம்ம தண்ணி ஆட் பண்ணிடுறோம். நல்லா அரைஞ்சிருச்சு, நல்லா மாவு கண்டிஷனில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் ஊற்றுறேன், உங்களுக்கே தெரியும். இப்போவே அந்த பச்சை மிளகா அந்த ஜீரக ஸ்மெல்லாம் அப்படியே மணமாக இருக்குது. தோசை ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்ல மணமாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஒட்டி இருக்குது, அதனால தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். மாவு கெட்டியாக இருந்தாலும் ஏன் நான் தண்ணி ஊற்றி கலக்கிறேன் அப்படின்னா, இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு இது மிக்ஸ் பண்ண போகிறோம். அது நம்மளுக்கு இது வந்து கெட்டி கொடுக்கும். அதனால் நல்லா தண்ணியாக இருக்குது. இதில் என்ன இப்போ ஆட் பண்ண போகிறோம் இப்போ காட்டுறேன். மாவு தண்ணியாக இருக்குதுன்னு கவலைப்பட வேணாம். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து பச்சரிசி மாவு கலக்க போகிறோம். நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். தோசை மாவு கண்டிஷனுக்கு வந்துடுச்சு.
நல்லா கலக்கியாச்சு. இதில் இன்னும் நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி கொஞ்சம், அடுத்து பூண்டு கொஞ்சம், அரைச்சி வச்சுருக்க விழுது நான் ஆட் பண்ணுறேன். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னா உப்பு. அதுதான் ரொம்ப முக்கியம். உப்பு வந்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. அளவு தெரியாமல் போட்டிங்கன்னா உப்பு ரொம்ப ஆயிரும். அப்புறம் உப்பு தோசையாக மாறிடும். நல்லா கலக்கிட்டோம். நல்ல ஸ்மெல் வருது. நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தோசை எப்படி ஊற்றுறது, தோசை எப்படி வருதுன்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து ஓட்ஸ் தோசை ஊற்ற போகிறோம். எண்ணெயை வந்து லைட்டாக விட்டால் போதும். ஏன்னா நம்ம இதை சாப்பிட்றது டயட்டுக்காக தான். என்னது? சூப்பராக வந்துருச்சு நம்ம ஓட்ஸ் தோசை. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பர், தேங்க்யூ. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் த யாசன் மாம் வீடியோஸ்.